மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா கருணூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் சரவணன்னு. என்னடா ஒரு 4 மாடு இருக்குது. 4 மாடு டோக்கன் கிடைக்க மாட்டுது. மாடு நான் தலைமுறை தரமாக வளர்க்குறோம். டோக்கன் கிடைக்க மாட்டுது. ஆன்லைனில் பதிகிறாங்க. அவங்க இது அரசியல்வாதி சப்போர்ட் இருந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க டோக்கன். இல்லாட்டி கலெக்டர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க எடுத்துக்கிறாங்க. எங்களை மாதிரி சம்சாரி இவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டுது. பதிகிறான் டோக்கன் வர மாட்டுது. ஆன்லைன்லாம் பதிகிறான், டோக்கன் மட்டும் வர மாட்டுது. இதுக்கு முன்னாடி போன வருஷமும் கிடைக்கல. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 5000 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கினேன். நான் ஆன்லைனில் பதிஞ்சு 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். கலெக்டர் ஆஃபீஸ் வேலை ஆக்கணுட்டு 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு. அதுவும் அவுக்கம் இல்லை. 900 தான் கிடச்சிச்சு. மாடு அவுக்கம் இல்லை. அது தெரியலை. அந்த வருஷம் காசு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. டோக்கன் கிடைக்க மாட்டுது. சம்சாரிக்கு கிடைக்க மாட்டுது. விஐபி அரசியல்வாதிக்கு தான் கிடைக்குது டோக்கனு. சம்சாரிகள் கொடுத்தா நல்லா இருக்கும் டோக்கனு. ஆன்லைனில் பதிஞ்சிட்டு குலுக்கல் முறையில் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் குலுக்கல், ஆமாம் குலுக்கல் கொடுக்குறாங்க. நம்பர் குலுக்கல் முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வரமாட்டுது. அதில் ஜல்லிக்கட்டு போன வருஷம் நடக்கல. ஒரு மஞ்சள் தான் நடந்துச்சு. முதலமைச்சர் வந்து நடத்தது. போன ஆட்டம் தான் அறிவிச்சாங்க, நடத்தலை. ஒரு 900 மாடு 1000 மாடு வருவாங்க. 1200 மாடு குலுக்கல் முறைன்னு சொல்றாங்க சார். குலுக்கல் முறையில் வரல மாட்டுது. அரசியல் சப்போர்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டரேட்டில் வேலை ஆக்குறவங்க எடுத்துக்கிறாங்க டோக்கனை. அவங்களுக்கு ஆள் சப்போர்ட் இருக்கு. சம்சாரிக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது.